வணக்கம். இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது காவேரி எக்ஸ்பிரஸ் வழங்குவதற்காக தனலட்சுமி, பாக்கியலட்சுமி. ஸ்பெயின் பயணத்தை முடித்துக் கொண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி 6 நாட்கள் சுற்றுப்பயணமாக ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் 4 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதில் ஜெர்மனி, ஸ்பெயின் பயணத்தை முடித்துக் கொண்ட அவர் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் விமான நிலையத்திற்கு சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தங்கும் விடுதிக்கு சென்ற மோடி அங்கு காத்திருந்த இந்தியர்கள் உள்ளிட்ட ரஷ்ய மக்களை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து அவர் பேசினார். அவர்களது சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஆண்டு உச்சி மாநாடும் இன்று நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி மற்றும் புடின் ஆகியோர் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இம்மாநாட்டில் இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான கூடங்குளத்தின் 5வது மற்றும் 6வது கட்டிடத்திற்கான பணிகள் குறித்த விவாதமும் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக ரஷ்யாவில் உள்ள பிஸ்காரி யோஸ்கோய் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். சர்வதேச யோகா தினத்தை சிறப்பானதொரு நாளாக நினைவில் கொள்ள உலக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சர்வதேச யோகா தினம் வருகின்ற ஜூன் மாதம் 21ஆம் தேதி 3ஆம் ஆண்டாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த தினத்தை சிறப்பாக கொண்டாட உலக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இதுகுறித்து இன்று காலையில் இருந்து தனது ட்விட்டரில் தொடர்ச்சியாக யோகா மற்றும் அதன் பெருமைகள் குறித்து கருத்து தெரிவித்து வருகிறார். அதன்படி வரும் ஜூன் 21ஆம் தேதி உலக மக்கள் அனைவரும் யோகா தினத்துக்காக ஒன்றிணைவோம் என்றும் இந்நாளை மறக்க முடியாத நாளாக உருவாக்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பொருளாதாரத்தில் ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு ஜிஎஸ்டி மசோதா சிறந்த மாற்றத்தை அளிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் குறித்து டெல்லியில் பேசிய அவர் கடந்த 3 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் சிறந்த முன்னேற்றம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய பொருளாதாரத்தில் இருந்த மந்தத்தன்மையில் கொள்கை சீர்திருத்தம் செய்யப்பட்டு தற்போது உலக பொருளாதாரத்தில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக 3 ஆண்டுகளுக்கு முன் ஊழல் மற்றும் உறுதியற்ற தன்மை காரணமாக இந்திய அரசியலமைப்பு மற்றும் பொருளாதாரம் பலமற்று காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள ஜிஎஸ்டி மசோதா இந்திய பொருளாதாரத்தில் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கடந்த சில வாரங்களில் இந்திய ஆயுதப்படையின் மேற்கொண்டு வரும் நடவடிக்கையால் காஷ்மீரில் கலவரத்தை தூண்டும் பாகிஸ்தானின் நோக்கம் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் 2வது நாளாக கொழுந்துவிட்டு எரிந்து வரும் தீயால் கட்டிடங்கள் இழுந்து விடிந்து கொண்டு வருகின்றன. சென்னை தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் மின்கசிவு காரணமாக நேற்று அதிகாலை சுமார் 4 மணி அளவில் ஏற்பட்ட தீ விபத்து சுமார் 30 மணி நேரமாக எரிந்து கொண்டு வருகிறது. தரைத்தளத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து மளமளவென 7 தளங்களுக்கும் பரவியது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் தீயணைப்பு வாகனங்கள், தண்ணீர் வாகனங்கள் மற்றும் ராட்சத ஏணியை கொண்டு தீயை முழுவதும் அணைக்க போராடி வருகின்றனர். இதனால் இரவு அந்த கட்டிடத்தை சுற்றியிருந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை தீயின் வேகம் அதிகரித்து கட்டிடத்தின் முன் முகப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கண்ணாடிகள் வெடித்து சிதறியது. இந்த தீயை வேகமாக அணைத்த தீயணைப்புத் துறையினர் முழு தீயையும் அணைக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து கட்டிடத்தின் முன்புறம் எரிந்து விழுந்தது. மேலும் கட்டிடத்தின் மீது பல பகுதிகளும் இடிந்து விழும் அபாயம் உள்ளதால் அந்த பகுதியில் உள்ள சாலைகள் முழுவதும் தடை செய்யப்பட்டு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் தற்போது கட்டிடத்தை சுற்றி 200 மீட்டர் வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. எரிந்து கொண்டிருக்கும் கட்டிடத்தின் முன்புறம் சரிந்து விழுந்தால் எதிரே உள்ள மேம்பாலம் சேதமடையும் என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். தியாகராய நகர் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் தீயணைப்புத்துறை டிஜிபி ஜார்ஜ் மீண்டும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே அந்த கட்டிடத்தில் தீயை முழுவதும் அணைத்த பிறகு அரசு சார்பில் கட்டிடம் இடிக்கப்படும் என அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த கட்டிடத்தை இடிக்க பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஜெய்சிங் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் தீ விபத்துக்குள்ளான தனியார் துணிக்கடை பாதுகாப்பில்லாத கட்டிடம் என்றும் அதற்கு தமிழக அரசு உரிமம் வழங்கவில்லை என்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் துணிக்கடை உரிமையாளர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் தான் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை, ஆனால் தற்போது நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். தியாகராய நகரில் பிரபல ஜவுளி கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்று வழியில் செல்ல வலியுறுத்தப்பட்டுள்ளன. வடக்கு உஸ்மான் சாலை வழியாக வரும் வாகனங்கள் பசுலார் சாலை வழியாக மாற்றப்பட்டுள்ளன. உஸ்மான் சாலை மேம்பாலத்தை பயன்படுத்துபவர்கள் பயணியர் சாலை வழியாக சென்று வெங்கட் நாராயணா சாலை வழியாக செல்லுமாறு வலியுறுத்தப்படுகிறது. அசோக் நகர் மேம்பாலம் வழியாக வருபவர்கள் துரைசாமி சுரங்கப்பாதை வழியாக செல்லாமல் ஆரியகவுடா சாலை வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தெற்கு உஸ்மான் சாலையில் வரும் வாகன ஓட்டிகள் பர்கித் சாலை மற்றும் மேட்லி சாலை வழியாக திரும்பி செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மீது மேலும் 2 வழக்குகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
சென்னை மெரினா கடற்கரையில் மே 21ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தடையை மீறி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மற்றும் தமிழர் விடியல் கட்சியைச் சேர்ந்த டைசன், இளமாறன் மற்றும் அருண்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே கடந்த 29ஆம் தேதி திருமுருகன் காந்தி, டைசன், இளமாறன், அருண்குமார் ஆகியோர் குண்டர் சட்டத்தின் கீழ் திடீரென்று கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு பண மதிப்பு நீக்க நடவடிக்கை எதிராக போராடிய வழக்கில் திருமுருகன் காந்தி மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மீது ஏற்கனவே நுங்கம்பாக்கம் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தற்போது அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவர் சூரஜ் தாக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு மாணவர் அமைப்பினர் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாடுகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யக்கூடாது என்ற மத்திய அரசின் உத்தரவை எதிர்த்து சென்னை ஐஐடி வளாகத்தில் மாட்டிறைச்சி திருவிழா நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற மாணவர் சூரஜ் மீது கடந்த செவ்வாய் அன்று மற்றொரு தரப்பு மாணவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் கண்ணில் காயமடைந்த மாணவர் சூரஜ் வானகரம் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சூரஜ் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்து 2வது நாளாக பல்வேறு மாணவர் அமைப்பினர் ஐஐடி வளாகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐஐடி வளாகத்தின் நுழைவு வாயில் முன்பாக அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதன்படி காயமடைந்த மாணவர் சூரஜுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளை ஐஐடி நிர்வாகம் செய்து தர வேண்டும், தாக்கிய மாணவர்கள் மீது போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஐஐடியில் மாட்டுக்கறி உண்டதால் தாக்கப்பட்ட மாணவரை திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். சென்னை ஐஐடியில் மாட்டிறைச்சி உண்ட மாணவர் சூரஜ் மீது மற்றொரு தரப்பைச் சேர்ந்த மாணவர்கள் தாக்குதல் நிகழ்த்தினர். இந்த தாக்குதலில் சூரஜின் வலது கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் தாக்குதலுக்கு உள்ளான சூரஜ் வானகரம் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கு பல தரப்பு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் தாக்குதலை கண்டித்து சென்னையின் பல இடங்களில் போராட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் தாக்கப்பட்ட மாணவரை மருத்துவமனையில் சந்தித்து விவரங்களை கேட்டிருந்த ஸ்டாலின் அவருக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா உடனிருந்தார். மாடு விற்பனை தொடர்பான மத்திய அரசின் அறிவிப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தபோது இவர் அதனை கூறினார். மேலும் உயர் பண மதிப்பு நீக்க நடவடிக்கை பொருளாதாரத்தின் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இனிவரும் காலங்களில் மக்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் தாக்கப்பட்ட மாணவர் சூரஜ் மீது போலீசார் தாக்கல் செய்துள்ள வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தின் போது பேசிய அவர் பாஜகவின் 3 ஆண்டு ஆட்சியில் அனைத்து துறையிலும் தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மாட்டிறைச்சி தடையை எந்தவித நிபந்தனையும் இன்றி மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வையம்பட்டியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் ஐஐடியில் மாணவன் தாக்கப்பட்டதின் உண்மை நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் கூறினார். மாடுகளை சட்டவிரோதமாக இறைச்சிக்காக விற்கப்படுவதை தடுக்கவே மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளுக்கான சட்டத்தை விதித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரள நீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பது போல மாடுகளை விற்கவோ மாட்டிறைச்சிக்கு தடையோ இல்லை என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஐஐடி மாணவர் தாக்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த அவர் அது இருதரப்பு மாணவர்களுக்கிடையேயான மோதல் என்றும் இதற்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் 2 மாணவர்களும் தாக்கிக் கொண்டதை ஒருவர் மட்டும் தாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான லிட்டர் பாலை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா சீரடியில் மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது கண்டெய்னர் லாரியில் இருந்த ஆயிரக்கணக்கான லிட்டர் பால் சாலையில் கொட்டப்பட்டது. இதனால் சாலை முழுவதும் நீர் போல பால் வடிந்து ஓடிய காட்சியை சுற்றியிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்தனர். அப்போது மாநில அரசுக்கு எதிராக அங்கிருந்த விவசாயிகள் கோஷங்களை எழுப்பினர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் நோக்கோடு செயல்படும் மத்திய அரசை கண்டித்து நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலை தமிழக அரசியல் கட்சிகள் புறக்கணிக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆலங்குடி அருகே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நடைபெற்று வரும் 50வது நாள் போராட்டத்தில் கண்ணையும் வாயையும் கட்டிக் கொண்டிருக்கும் மத்திய மாநில அரசுகளிடம் மனு கொடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசல் உட்பட நாடு முழுவதும் 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க தனியார் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது.
இதனை கண்டித்து கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தொடங்கி முதல் கட்டமாக 22 நாட்கள் நடந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் ஆலங்குடி மற்றும் நெடுவாசல் பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி 2ஆம் கட்டமாக மீண்டும் போராட்டத்தை தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மத்திய அரசை கண்டித்து பல்வேறு விதமான தொடர் நூதன போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நேற்று நடைபெற்ற 50வது நாள் போராட்டத்தை இதுவரை கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளைப் போல சிலர் தங்களது கண்களையும் வாயையும் கட்டிக்கொண்டு மௌனமாய் இருப்பது போன்று நடித்தனர். மேலும் சிலர் மௌனமாய் இருக்கும் மத்திய மாநில அரசுகளிடம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி மனு கொடுப்பது போன்று போராட்டம் நடத்தினர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான தூத்துக்குடியில் உள்ள சொத்துக்களை தமிழக அரசு கையகப்படுத்த உள்ளது. ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 பேர் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும், ஜெயலலிதாவிற்கு 100 கோடி ரூபாய் அபராதமும் மற்றும் 3 பேருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இதில் ஜெயலலிதா இறந்த காரணத்தினால் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை தவிர்த்து மற்றும் 3 தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றனர். இந்நிலையில் 6 மாவட்டங்களில் உள்ள அவர்களது 68 சொத்துக்களை பறிமுதல் செய்து தமிழக அரசின் சொத்துக்களாக மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள சேரக்குளம் பஞ்சாயத்தில் ரிவர்வே அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு சொந்தமான 1166.75 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த சொத்தானது 1996இல் சாத்தான்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம்எல்ஏ மணிநாடார் அவர்களால் சட்டமன்றத்தில் செய்த ஊழல் மூலமாக உருவாக்கப்பட்டது என்று தகவல்கள் கூறுகின்றன. தற்போது வெளியிடப்பட்ட அதிரடி உத்தரவை தொடர்ந்து 4 பேரின் 68 சொத்துக்களும் விரைவில் தமிழக அரசின் சொத்துக்களாக மாற்றப்பட உள்ளது. இதில் சேரக்குளம் சொத்தும் அடங்குகிறது. இந்த சொத்துக்கள் அனைத்தையும் 2 நாட்களில் தமிழக அரசு கையகப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திமுக வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தின் போது செயல்படாத மாநகராட்சி நிர்வாகத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாவதாக கூறி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி திமுக ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த நிலை மாறிவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத அரசாக அதிமுக இருப்பதாக கூறினார். மக்கள் பிரச்சனையை தீர்க்கும் வரை திமுக தொடர் போராட்டங்களை நடத்தும் என முத்துசாமி குறிப்பிட்டார். இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம் பெறப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரனுக்கு தற்போது ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அது குறித்து பார்க்கலாம். உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜின் கோளாறு காரணமாக நடுவழியில் நின்றதால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரை செல்லும் உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜினில் கோளாறு ஏற்பட்டது. இதனால் உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் நாகை மாவட்டம் குத்தாலத்தில் நிறுத்தப்பட்டது. இந்த ரயில் நடுவழியில் நின்றதால் அவ்வழியே வேறு எந்த ரயில்களும் செல்ல முடியவில்லை. ராமேஸ்வரத்திலிருந்து வாரணாசி செல்லும் விரைவு ரயிலும், மைசூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் ரயிலும் ஆடுதுறையில் நிறுத்தப்பட்டன. நடுவழியில் ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். இதனையடுத்து அந்த வழியாக வந்த மற்ற ரயில்கள் அனைத்தும் பல மணி நேரம் தாமதமாக சென்றது குறிப்பிடத்தக்கது. மார்த்தாண்டம் அருகே தனியார் இசை பயிற்சி மைய மாணவ மாணவிகள் இணைந்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து கர்நாடக இசை இசைத்து கின்னஸ் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நடைக்காவு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கலை மற்றும் இசை பயிற்சி மையம் இயங்கி வருகின்றது. இந்த பயிற்சி மையத்தின் சார்பில் பல்வேறு விதமான நடனங்கள் மற்றும் இசை கருவிகள் இசைக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் 14 வயது முதல் 21 வயது வரை கொண்ட 10 மாணவ மாணவிகள் இணைந்து 2 மணி நேரம் 15 நிமிடம் 15 நொடிகள் தொடர்ச்சியாக கர்நாடக இசை இசைத்து கின்னஸ் சாதனை முயற்சியை மேற்கொண்டனர். இந்த கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். மாணவ மாணவிகளின் இந்த கின்னஸ் முயற்சியை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு களித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர் கலந்தாய்வில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கலந்து கொண்டு நேர்காணல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள பட்ட மேற்படிப்பு இடங்களுக்கு அரசு ஒதுக்கீட்டுக்கான மாணவர் கலந்தாய்வு கடந்த 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. முன்னதாக கலந்தாய்வு நடைபெற்ற சென்டாக் மையத்திற்கு சென்று திடீர் ஆய்வு நடத்திய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புதுச்சேரி மாணவர்களுக்கான அரசு ஒதுக்கீட்டை அகில இந்திய மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் சேர்த்து நடத்தியது தவறு என்று கூறி 71 இடங்களுக்கான கலந்தாய்வு ரத்து செய்துவிட்டு மீண்டும் மறுகலந்தாய்வு நடத்த உத்தரவிட்டு இருந்தார். இதனையடுத்து நேற்று மறுகலந்தாய்வு நடைபெற்ற மையத்திற்கு திடீரென்று வந்த அவர் அதிகாரிகளிடம் விவரத்தை தெரிந்து கொண்டு தானும் அதிகாரிகளுடன் சேர்ந்து மாணவர்களிடம் நேர்காணல் நடத்தியது அதிகாரிகளின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கை விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிட்ட விவகாரம் புதுவை அரசுடனான மோதலை மீண்டும் வலுக்க செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
பாலிவுட் நடிகை சன்னி லியோன் சென்ற விமானம் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட இருந்த விமான விபத்து தவிர்க்கப்பட்டது. பாலிவுட் நடிகை சன்னி லியோன் தன் கணவர் மற்றும் நண்பர்கள் சிலருடன் வெளிநாடு செல்ல புனே அருகே தனியார் விமானத்தில் பயணித்தார். அவர்கள் சென்ற தனியார் விமானம் மகாராஷ்டிரா அருகே நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு திடீரென்று விமானம் நிலைகுலைய தொடங்கியது. இதற்கு மோசமான வானிலைதான் காரணம் என்று கூறப்படுகிறது. அனுபவம் வாய்ந்த விமானி என்பதால் சூழலை சமாளித்து விபத்து ஏற்படாமல் விமானத்தை தரையிறக்கி பயணிகளை காப்பாற்றினார். நடந்த சம்பவம் குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் அதிர்ச்சியோடு வீடியோ வெளியிட்டுள்ளார் சன்னி லியோன். ஜம்மு காஷ்மீரில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 போலீசார் படுகாயமடைந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ளது சோபூர் என்ற ஊர். இங்குள்ள பாரத ஸ்டேட் வங்கி அருகில் மர்ம நபர் ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டார். இதில் 4 போலீசார் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்ட சக போலீசார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். முன்னதாக அப்பகுதிகளில் உள்ள வங்கி ஏடிஎம் மெஷினை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் தெரிவித்த பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர் ஒருவர் கடந்த சில மாதங்களாக ஸ்ரீநகர், அனந்த்நாக் ஆகிய மாவட்டங்களில் உள்ள வங்கி ஏடிஎம் மெஷின்களை முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் திருடி சென்றதாக குறிப்பிட்டார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடும் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இவ்வாறு போலீசார் சுடப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் பங்கிற்கு முறைகேடாக உரிமம் பெற்ற குற்றச்சாட்டில் பீகார் மாநில சுகாதாரத்துறை அமைச்சரும் லாலு பிரசாத் மகனுமான தேஜ் பிரதாப்புக்கு பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய 2 கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் அம்மாநில அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சரான தேஜ் பிரதாப் மீது முறைகேடான வழியில் பெட்ரோல் பங்கிற்கு உரிமம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு பாரத் பெட்ரோலிய நிறுவனம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் அங்குள்ள பாட்னா நகரின் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியான அனிசபாத் புறவழிச்சாலையில் தவறான தகவல் அளித்து பெட்ரோல் பங்க் உரிமத்தை தேஜ் பிரதாப் பெற்றார் என்ற புகாரின் அடிப்படையிலேயே இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.23 டீசல் விலை லிட்டருக்கு 89 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் ஆகியவற்றிற்கு ஏற்ப இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாதம் 2 முறை மாற்றியமைத்து வருகின்றன. அதன்படி பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹1.23 டீசல் விலையை லிட்டருக்கு 89 காசுகளும் எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. இந்த விலை உயர்வானது நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. சென்னையில் தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் ₹70.24 டீசல் ₹59.50 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. கடைசியாக கடந்த மே 16ஆம் தேதி பெட்ரோல் விலை ₹2.16 டீசல் விலை ₹2.10 குறைக்கப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் இங்கிலாந்து மற்றும் வங்கதேச அணிகள் தொடக்க ஆட்டத்தில் மோதுகின்றன. 2019ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடருக்கு முன்னோட்டமாக இந்த தொடர் நடத்தப்படுகிறது. இதன் முதல் நாள் ஆட்டத்தில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இங்கிலாந்து மற்றும் வங்கதேச அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி இன்று மாலை 3 மணிக்கு தொடங்க உள்ளது. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை சமீபத்தில் தென்னாப்பிரிக்காவுடனான பயிற்சி ஆட்டத்தில் வெற்றி பெற்று நல்ல நிலையில் உள்ளது. வங்கதேச அணியை பொறுத்தவரை 2 பயிற்சி ஆட்டங்களிலும் தோல்வி கண்டுள்ளது. இரு அணிகளும் இதுவரை கோப்பையை கைப்பற்றாத நிலையில் தொடரை வெற்றியுடன் தொடங்க காத்திருக்கின்றது. தூத்துக்குடி அணுமின் நிலையத்தின் 3வது அலகானது பராமரிப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதால் 420 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அணுமின் நிலையத்தில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 5 அலகுகள் உள்ளன. இந்த அலகுகளின் மூலம் தினமும் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சமீப காலமாக இங்குள்ள அலகுகள் தொடர்ந்து பழுதாகி வருவதாக அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக கடந்த 24ஆம் தேதி 1வது அலகில் உள்ள கொதிகலனில் ஏற்பட்ட பழுது காரணமாக அதன் செயல்பாடு உடனடியாக நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து பழுதை சரி செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று முதல் 3வது அலகானது பராமரிப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் அணுமின் நிலையத்தில் தற்போது 420 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி அருகே செம்மரக்கட்டைகளை கடத்த முயன்றதாக திருவண்ணாமலையை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பதி அடுத்த பாக்ராப்பேட்டை வனப்பகுதியில் செம்மரக்கடத்தல் தடுப்பு அதிரடி படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கீழக்கூடு பண்டலு பகுதியில் செம்மரம் வெட்டி கொண்டு வந்த கும்பல் போலீசாரை பார்த்ததும் கற்களை வீசி தாக்கியபடி செம்மரங்களை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை சேர்ந்த சுப்பிரமணியம், சின்னப்பன் ஆகியோரை போலீசார் பிடித்தனர். அவர்களிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 11 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடியவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகின்றது. செம்மரம் வெட்ட வருபவர்கள் தொடர் வாகன சோதனையின் போது பிடிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.
மேலும் செம்மரம் வெட்ட வந்தவர்கள் திருவண்ணாமலையில் இருந்து சித்தூர் வரை பேருந்தில் வந்தும் பின்னர் இருசக்கர வாகனம் மூலமாக திருப்பதி அருகே உள்ள வனப்பகுதிக்கு சென்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறினர். நாகை அருகே கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் வராததை கண்டித்து அங்குள்ள ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை ஊராட்சிக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதியிலிருந்து கோடியக்கரை ஊராட்சிக்கு மட்டும் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று பெண்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் ஊராட்சி துணைத் தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கூச்சலில் ஈடுபட்டனர். இது குறித்த தகவல் அறிந்து அங்கு வந்த ஊராட்சி ஒன்றிய ஆணையர்கள் மற்றும் போலீசார் விரைவில் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸுடன். புதிய செய்திகளுக்கு காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.